பவானி உற்பத்தியான இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தோம். அங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, நம்ம இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெய்கிற இடம் சிறப்புஞ்சி அஸ்ஸாமில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பெஞ்ச தோவாலை வந்து அங்கே இருக்குது, நீலகிரியில் பவானி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கு. 105 நாள் சேர்ந்தாப்புல மழை பெய்யும். அந்த மழை காலம் முடிஞ்ச பிறகு கீழே தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா. இப்போ வந்து வருஷம் முழுதும் 22 நாளாக 23 நாளாக தான் பெய்யும். அவ்வளவு மரங்களையும் வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டுருக்காங்க. சரிதானா? இப்போ நீங்கள்லாம் யோசிக்கலாம், நம்ம என்ன டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது சரியான நேரம். சரிதானே? யோசிச்சு பாருங்க. நம்ம பவானியில் தண்ணி இல்லை, நம்ம மலையில் மழை இல்லைன்னா காரணம் மரங்களை வெட்டி அடித்து அவங்க டீ போட்டாங்க. அந்த தேயிலையை எடுத்து விற்று பணம் பண்ணுறதுக்காகவே அவர்கள் போட்டார்கள். சரிதானா? அவர்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வந்த கம்பெனிகள் தானே அவங்க. சரிதானா? ஆனால் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம போக்குகளை மாற்றிக்கல. அன்னைக்கு இருந்தது கொஞ்சம் இடம் தான். இன்னைக்கு பார்த்தாக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம், நாங்கள் போகும்போதே ஒரு இடம் அப்படியே மரங்களெல்லாம் வெட்டி அழிக்கப்பட்டு அதில் தேயிலை செடியை நட்டுக்கிட்டோம். 200 அடி உயரம் இருக்கிற மரம் எங்கே, இடுப்பளவு உயரத்தில் இருக்கிற தேயிலை செடி எங்கே, இந்த முழங்கால் உயரத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு செடி எங்கே, ஒரு ஜான் உயரத்தில் இருக்கிற முட்டைக்கோஸ் செடி எங்கே? இப்போ இதெல்லாம் நம்ம திங்கணுமான்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து. சரிதானா? ஏன்னா அவைகள் நம்மளை தின்னுக்கிட்டு இருக்கு. நம்ம மரங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே எல்லாம் இந்த செடிகள் இருந்துக்கிட்டு ஆகையினால மழை இல்லை. நம்ம நாட்டில் வெள்ளக்காரன் போகிற நேரத்தில் கூட நம்ம நிலப்பரப்பில் 23% காடாக இருக்குது. நம்ம நிறையா பணம் செலவழித்து திட்டமெல்லாம் போட்டு இப்போ அதை எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கோம்னா 8% கொண்டாந்து நிறுத்திருக்கோம்.